நம்மளுக்கு முழுசா படமா ஒரு கோர்வையா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது எடிட்டர். ஸோ அந்த வகையில இந்த படத்துடைய எடிட்டர் ரமேஷ் மணி அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இது எல்லாருக்கும் ஃபஸ்ட் மேடை மாதிரி எனக்கு இதான் ஃபஸ்ட்டு மேடை. கேட்குதா? ரைட். முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நானும் அந்த மீடியாவில் தான் இங்கே வந்திருக்கேன். நானும் ப்ரெஸ்ஸு தான். நான் ஒரு சுந்தரம் நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பழக்கம். நான் ஃபஸ்ட்டு அவன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் தான் வந்தான். ஆனால் இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டானே, நான் நீங்கள் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னா. சரி தம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண முதல்ல. அவனுக்கு எப்படி ஃப்ரேம் வைக்க தெரியாது, எப்படி நடிக்கணும்னு தெரியாது, எப்படி எடுக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணான். பசி திரும்ப ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே ஆர்கேவியில் தான் பண்ணோம். பிரம்மாண்டமாக போயிடுச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் முதல்ல பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தான். நானும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போனேன். சும்மா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, சினிமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் நாங்கள் போகும்போது என்ன ஆகுன்னா, அங்கே இருக்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்து கற்றுக்கிட்டு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். யாருமே இங்கே அசிஸ்டண்ட்டாக யாரும் ஒர்க் பண்ணல. எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். ஐயோ நான் அவரோட ஒர்க் பண்ண பெருசாக இல்லாமல் இவரோட ஒர்க் பண்ண பெருசாக இல்லாமல் அப்படிலாம் யாருமே நினைக்காதீங்க. உங்ககிட்ட உள்ள திறமை நமக்குள்ளே தான் இருக்குது. அது எங்கே வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் படம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அந்த உறுதி இந்த படம் கண்டிப்பாக சொல்லும். எல்லோரும் சொல்லுவாங்க இந்த படம் சின்ன பட்ஜெட் படம், ஃப்ரேம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைட் வச்சுருக்கலாம். நானே கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட நிறைய வாட்டி, என்னடா கொஞ்சம் லைட் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தா கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருந்திருக்க மாட்டேன். இல்லைண்ணே நம்ம டிஏல பார்த்து பண்ணேன், நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கேமராவில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு அப்படின்னு டெக்னீஷியன் சொன்னவன். அப்போனா எந்த அளவுக்கு அவன் ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ரேம் லுக் இருக்கணும் அப்படின்னு பார்த்து கற்றுக்கிட்டு தான் இந்த படமே. அதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும். யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட சொந்தமாக முயற்சி பண்ணி ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன். இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன் அதான் உண்மை. இப்போ கூட இந்த டிஓபி சொன்ன அந்த பையன் கூட பார்த்து கற்றுக்கணும் தான். அதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் முழுக்க 50% எடிட் பண்ணுறது நானே கிடையாது, சுந்தர் தான். இப்போ கூட பாருங்கள், சுந்தர் தான் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கணும். ஆனால் அவன் உட்காரல, எல்லாரையும் உட்கார வச்சு அழுக பார்க்குறான். இப்பயும் ஓடிட்டு தான் இருக்கான் அவன். அதுக்கே அவனுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். இதை நீ ஒன்றும் பண்ணாதீங்கண்ணே, நான் எடிட் பண்ணுறேன், ஃபுல்லாக முடிக்கிறேன், நீ ஃபைலில் மட்டும் பாருங்கள் போதும், நீ எப்படி பண்ணியிருக்கேன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன. நான் உண்மையிலே சொல்ல, இந்த படம் நான் முழுக்க கிரியேட் யார் போகணும்னா சுந்தர் தான் போகணும். அதுக்கு நான் ரொம்ப அதில் பொறாமலாம் கிடையாது. நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து அந்த அளவுக்கு அவன் வந்திருக்கானே, அதுவே சந்தோஷம். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும், எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் தான். என்னோட கிரியேட் ஃபுல்லாகவே சுந்தர் தான் போய் சேரணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் சார் சொன்னார், இந்த மாதிரி சேனலில் நியூஸ் சேனலோ இல்லை சினிமா சேனலோ ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையில் நல்ல விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, யூடியூப்போட சினிமா டிவி சீக்கிரம் ரீச் ஆகிரும். அதனால் மீடியா பீப்புள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்காது. அதனால் நல்ல ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் சேனலில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அது ரொம்ப நான் கிடைக்கும். ஏன்னா நான் அங்கேருந்து இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன், அங்கே நான் இருக்கேன் அதனால நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். ஏன்னா அவங்க கொடுக்குற ரிவ்யூவில் மட்டும்தான் இந்த படம் ஜெயிக்குமே, வேறு ஆப்ஷனே கிடையாது. யூடியூப்பும் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யூடியூப்பில் ஒன்றுமே தெரியாமல் யூடியூப்லாம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. ஆனால் டிவி அப்படி இல்லை, டக்குனு போய் ரீச் ஆயிரும். இங்கே மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களும் முதல்ல பார்க்குறது நியூஸ் சேனல் தான். அந்த நியூஸில் ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ரீச் ஆயிடும். ஏன்னா மெயினே அவங்க தான், மேல் இடத்துலேருந்து கீழ் இடத்துலேருந்து அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவி சேனலில் தான் ப்ரொமோட் பண்ணி ஆகணும், ஒரு ஆப்ஷன் இல்லை. அதுக்கு மட்டும் நீங்கள் டிவி சைடில் இந்த மாதிரி சின்ன படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். சார் சொன்னால் இது பெரிய படம், உண்மையிலே பெரிய படம் தான். எங்களுக்கு சின்ன படம், ஆனால் மக்களுக்கு அது இப்போ உண்மையிலே பெரிய படம் தான். சார் வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, படத்துக்கு போய் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுந்தருக்கு கண்டிப்பாக
அவன் இந்த படம் மூலமாக அடுத்த படம் நல்ல பட்ஜெட்டில் நல்ல படம் பண்ணணும். அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அவனோட திறமையை பாருங்கள். அவன் ஒர்க் பண்ணுற ஒரு வாட்டியாவது படத்தை பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு வாட்டி டிக்கெட் கூட அவங்க ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி சொல்கிறேன். ஃப்ரீயாக ஒரு வாட்டியாவது எல்லாம் பிடிச்சி இந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள். என்ன காரணம் அப்படின்னா அட்லீஸ்ட் அவன் ஒரு சின்ன விஷயம் அதில் பண்ணியிருக்கான். அந்த விஷயத்துக்காகவே அந்த படம் வந்து அவனுக்கு இன்னொரு படம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.